கூடாது, இவ்வளவு சமாதானத்துக்கான வந்த பொழுதும் கூட உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்து விட்டார்கள் என்பதாக சொல்லி நாம் உயிரோடு இருக்கின்ற வரை இந்த மக்காவாசிகளோடு போராட வேண்டும் என்று சத்திய பிரமாணம் எடுக்கிறார்கள். அதற்கு பேர் பைஅத்துர் ரிதுவான் என்பதாக பெயர். அந்த சத்திய பிரமாணம் எடுத்த அந்த இடம் தான் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்ற இந்த இடம். இது இப்பொழுது பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார்கள் சொன்னால், எல்லா சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்ய வேண்டும், பைஅத் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி கை இப்படி இருக்குன்னு சொன்னா எல்லா சஹாபாக்களும் 1400 சஹாபாக்கள் வந்து யா ரசூலுல்லாஹ் நாங்கள் உயிரோடு இருக்கின்ற வரை உங்களுக்காண்டி போராடுவோம் என்று உடன்படிக்கை செய்ய வேண்டும். அவ்வாறு உடன்படிக்கை செய்கிறார்கள். அதனை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னல்லாஹ யுபாயிஊன் இன்னல்லாஹ யுபாயிஊன் அல்லாஹ் இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன் அல்லாஹ். நிச்சயமாக அந்த குஃபார்களுக்கு எதிராக யாரெல்லாம் உங்களுக்கு பைஅத் செய்து கொடுத்தார்களோ அவர்கள் உங்களிடத்திலே பைஅத் செய்யவில்லை, அல்லாஹ்விடத்திலே பைஅத் செய்கிறார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அதற்கு மேலே உங்களுடைய கைகளுக்கு மேலே அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். யார் இந்த ஒப்பந்தத்தை காப்பாற்றுகிறார்களோ அவர்கள் சிறப்பானவர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அவ்வாறு உடன்படிக்கை செய்து கொண்டதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொலை செய்யப்படவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள் என்று தகவல் வருது. உஸ்மான் ரலியல்லாஹு சில நாட்களுக்கு பிறகு வந்துட்டாங்க. அப்பொழுது அந்த இடத்திலே